அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சத்தில் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ல் அமர்கிறாருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரை உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரப் போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து நீங்கள்தான் கிங் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சப்தமஸ்தானத்தில் அமர்வது மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனின் சப்தம பார்வை ஜென்ம ராசியில் பதிவதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே நீங்கள் தான் கிங் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளில் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிரடியாக சந்திப்பதோடு மிக சிறப்பான ஆளுமையை வெளிப்படுத்துவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்ப்பதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை சப்தமத்தில் உச்சம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் துலாம் ராசிக்காரர்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் தனது பார்வையில் சுக்கிரனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட இந்த வேளையில் அவர் உச்சம் பெற்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானத்தில் வலுவான அமைப்பில் அமர்வதால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடைகள், தாமதங்கள் போன்றவற்றை உறுதியாகவே விலகி மிக சிறப்பாக ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை உள்ளிட்ட அனைத்து வகையான பணிகளிலும் தனது ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடிய முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள், நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு அதிருப்தி மனநிலை நீங்கி புத்திகரமான சூழலில் அனைத்து வகையான பணிகளையும் துலாம் ராசிக்காரர்கள் மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது. கவனமுடன் இருப்பதால் மனதில் நினைக்கக்கூடிய காரியங்களை திருப்திகரமான முறையில் நினைத்தபடியே செய்து முடித்து அதன் பலனை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. நீங்கள் செய்யும் எந்த காரியங்களாக இருந்தாலும் அவற்றில் இனி தீமை குறைவதோடு நன்மை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எவ்வளவுதான் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை அடுத்த மறுகணமே சரியை செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சூரியன். பல்வேறு விஷயங்களில் தத்தளிப்புடன் இருந்த உங்களுக்கு அந்த தத்தளிப்புகள் நீங்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே பல சிக்கல்கள், சிரமங்கள் உறுதியாகவே விலகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்ற வேளையில் ஜென்மராசியை பார்ப்பதால் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் தகர்த்தெறியப்படும். பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை வந்து சேருவதற்கான யோகம் கிடைக்க போகிறது. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் சுமூகமான நல்ல முடிவை எட்டப்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. சனி மற்றும் குரு போன்ற கிரகநிலைகளும் சற்று சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் இந்த வேளையில் ஜென்ம ராசிக்கு சூரியனின் பார்வை அபரிவிதமாக கிடைப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை அலைச்சல் சிரமம் இல்லாமல் நிறைவான முறையில் இரட்டிப்பு மகிழ்ச்சி
மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் சூரியன் நிறைவேற்றி கொடுக்க போகிறாருங்க. வீண் விரயங்களில் இருந்து விடுபடுவதோடு மட்டுமல்லாது சுப நிகழ்வுகள் களைகட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே சந்திக்கலாம். உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் மேல் அதிகாரிகள் என அனைவருடனும் இணக்கமான சூழல் உருவாகுவதால் மிக சிறப்பான வளர்ச்சியை அனைத்து வகையான பணிகளிலும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது முதன்மை முடிவெடுக்கக்கூடிய முக்கியமான அதிகாரத்தை பெறுவதற்கான அற்புதமான யோகமும் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தில் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் என வாங்கக்கூடிய முயற்சியில் பெரிய அளவிலான காரிய தடைகள் இல்லாமல் வெற்றிகரமாக அவற்றை செய்து முடிப்பதற்கான சூழலும் உருவாகிறது. புதிய தொழில் துவங்குவதற்கான யோகம் உண்டு. கணவன் ஒரு இடத்திலோ மனைவி ஒரு இடத்திலோ பணியாற்றிய சூழலில் நல்ல மாற்றம் கிடைக்க போகிறது. இருவரும் இணைந்து பணியாற்றக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகிறது. அதோடு மட்டுமல்லாது பணிபுரியக்கூடிய இடத்தில் தவறவிட்ட வாய்ப்புகளையும் சலுகைகளையும் இந்த வேளையில் நிறைவாக மீண்டும் பெறுவதற்கான அற்புதமான யோகம் உங்களை தேடி வரப்போகிறது. அது மட்டுமல்லாது எப்பேற்பட்ட சிக்கல் நிறைந்த விஷயமாக இருந்தாலும் அவற்றை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு. சப்தமஸ்தானம், கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ல் அமர்ந்திருப்பதால் திருமணம், புத்திரபாகியம் போன்றவை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு. கடன் சுமை பாதிக்கு மேல் குறைவதோடு எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் உண்டு. சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவதோடு மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதோடு மட்டுமல்லாது திடீரென ஏற்படக்கூடிய மாற்றங்களை தங்களுக்கு சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழலை நிறைவாக உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய இடமாறுதல், வீடு மாறுதல் என எந்த மாற்றம் வந்தாலும் அவை உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல பொறுப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்கால கனவுகள் நினைவாக கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல திடீர் சலுகைகள் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்கிறது. பண புழக்கம் அதிகரிக்கும். மன கலக்கம் நீங்கி பூர்த்தியுடன் பல்வேறு வகையான பணிகளை இனிமையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் நினைத்த அனைத்து காரியத்தையும் உடன்படவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைப்பதால் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் நலம் புத்துயிர் பெறுவதோடு பல்வேறு வகையான ஆற்றல் மூலமாக துடிப்புடனும் உற்சாகத்துடனும் பல பணிகளை துலாம் ராசிக்காரர்கள் செய்து முடித்து வெற்றியும் நன்மையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.